அதாவது இன்னைக்கு சசிகலா குடும்பத்தோட ரொம்ப தொடர்பில் இருந்தவங்க, அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய தொடர்பில் இருந்தவங்களை தாண்டி சசிகலாவோட தொடர்பில் இருந்தவங்க தான் அதிகமாக இன்னைக்கு அதிமுகவில் பல்வேறு பொறுப்புகளில் இருக்காங்க. அப்படி நம்ம பார்த்து வளர்த்து அவங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுக்கலாம்னு நினச்சவங்க இன்னைக்கு நமக்கே துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதா அவங்க மேடையில் சொல்கிறாங்க. சொல்லிட்டு நான் ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், அதிமுக அழிக்கிறதுக்கு இல்லை, அதிமுகவில் உள்ளே போய் இன்னைக்கு பிரச்சனைகள் பண்ணுறாங்கல்ல அவங்கள நான் களம் காண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மேடையை வச்சு இன்னைக்கு கட்சி கொடியை அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு சசிகலா ஏன் இவ்வளோ நாள் கழித்து வெளியே வரணும், ஏன் இப்போ ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கணும், சசிகலா உண்மையிலே அரசியல் களத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க, எப்படி அவங்க அதிமுகவில் சேர்ந்தாங்க, ஜெயலலிதாவோட குட் புக்கில் எப்படி கடைசி வரைக்கும் அவங்களால இருக்க முடிஞ்சது, இவ்வளவு பேரையும் தாண்டி இன்னைக்கு அதிமுகவில் அவங்க பேர் மேலோங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது பார்க்கணும். அப்படின்னா கொஞ்சம் நம்ம வரலாறையும் கொஞ்சம் புரட்டி பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி பார்க்கும்போது சசிகலாவோடு சேர்த்து சசிகலா அவருடைய கணவர் நடராஜன் அவரையும் சேர்த்து தான் நம்ம பேசி ஆகணும். இந்த நடராஜன் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒரு மேலோங்கி இருந்த காலத்தில் ஒரு போராளியா வராரு. அதுக்கப்புறமா திமுகவோட உதவியோட ஒரு அரசு அதிகாரியா பணியாற்றாரு. இவங்களுடைய மனைவியா சசிகலா பின் நாட்களில் அவங்க திருமணம் ஆகினதுக்கு அப்புறமா ஆகுறாங்க. இந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, மாவட்ட ஆட்சியர் சந்திரலேகா அவங்க கூட ஒரு நட்பு ஏற்படுது நடராஜனுக்கு. அந்த நட்பு தான் இன்னைக்கு சசிகலா அவர்கள் இப்போ அதிமுகவில் இந்த பொறுப்பில் இருந்து இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க இல்லையா. இதுக்கெல்லாம் ஒரு ஆரம்ப புள்ளி எங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த மாவட்ட ஆட்சியர் சந்திரலேகா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு பக்கபலமாக ஒரு துணையாக நிற்கிறாங்க. அவங்களுடைய உரைகள் இந்த விஷயங்கள்லாம் அவங்க பார்த்துக்கிறது, இந்த வேலைகள்லாம் பார்த்துக்கிறாங்க.